12th sum. From the following particulars, calculate a trend percentage of Kala Limited. So they gave particulars and rupees in thousands for the year 2015-16, 2016-17, 2017-18. So in that particulars, revenue from operation for 2015-16 400, 16-17 500, 17-18 600. Then other income for 15-16 100, 16-17 150, 17-18 200. Then expenses for 2015-16 200, 16-17 290, 17-18 350. From this information we need to calculate trend percentage of Kala Limited. Let us see how to do trend analysis. Trend analysis for Kala Limited, we leave particulars for one column and rupees in thousands for three column 2015-16, 16-17, 17-18. Then again for trend percentage also we need to leave three column 2015-16, 16-17, 17-18. As usual, revenue from operation kuda other income add பண்ணுவோம், expenses இருந்தால் less பண்ணுவோம், வர்ற answer profit before tax. So revenue from operation எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2015-16க்கு 400, 16-17க்கு 500, 17-18க்கு 600 இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணணும்னா அதர் இன்கம் ஆட் பண்ணணும். அதர் இன்கம் சம்லேயே கொடுத்துருக்காங்க 100 for 2015-16, for 16-17 150, for 17-18 200. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் வர ஆன்சர் டோட்டல் ரெவன்யூ 400 + 100 500, 500 + 150 650, 600 + 200 800. This is total revenue. From this revenue we want to deduct expenses. Expenses first year க்கு 200 இருக்கு, செகண்ட் இயருக்கு 290, தேர்ட் இயருக்கு 350. ஸோ டிடெக்ட் பண்ணலாம். ரெவன்யூவிலிருந்து எக்ஸ்பென்சஸை 500 - 200 300, 650 - 290 360, 800 - 350 450. Now we get the answer profit before tax. ஸோ ஃபஸ்ட் இயரை வந்து 10%க்கு வந்து 100 அப்படிங்கிறது தான் பேஸாக வச்சுக்குவோம். ஸோ 2015-16க்கு 100 வந்து பேஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுறோம், ஃபுல்லாகவே 100 என்ட்ரி பண்ணிடுறோம். 16-17, 17-18க்கு மட்டும் நமக்கு 10% கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ 2016-17க்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 500 இருக்குது. 500 டிவைடட் பை 400 ஏர்லியஸ்ட் இயரால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ ஏர்லியஸ்ட் இயர் இல்லை இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 15-16. ஸோ 500 டிவைடட் பை 400 இன்ட்டு 100. ஸோ 500 டிவைடட் பை 400 இன்ட்டு 100 நம்ம கால்குலேட் பண்ணால் வி கெட் 125%. ஸோ அது 125 என்ட்ரி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அதர் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ 150 டிவைடட் பை ஏர்லியஸ்ட் இயர் பேஸு 100 இன்ட்டு 100. ஸோ 100 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டால் பேலன்ஸ் 150 தான் இருக்கும். ஸோ 150 நீங்கள் என்ட்ரி பண்ணிடுறோம். அடுத்தது டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்குமா 650 இருக்குது. 650 டிவைடட் பை ஏர்லியஸ்ட் இயர் பேஸ் இயர் 500 இன்ட்டு 100. ஸோ 650 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 ஃபிஃப்த் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். பண்ணால் வி கெட் 130%. அடுத்தது எக்ஸ்பென்சஸ்க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். 290 டிவைடட் பை 200 இன்ட்டு 100 கால்குலேட் பண்ணால் வி கெட் 145%. ஸோ அதை வந்து செகண்ட் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 145% வரும். லாஸ்ட் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோமா இருக்குது 360. 360 டிவைடட் பை 300 இன்ட்டு 100. 360 டிவைடட் பை 300 இன்ட்டு 100. 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். தேர்ட் டேபிள் அடிச்சிருப்போம். இது 1 டைம் இருக்கும். இங்கே வந்து 6 அடித்தா 2 டைம்ஸ், பேலன்ஸ் ஒரு 0 இருக்கும். ஸோ 120%. ஸோ 120ன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுக்கு நேராக என்ட்ரி பண்ணிடுறோம் 10%. அடுத்தது 2017-18க்கு 10% கால்குலேட் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குமா 600 இருக்குது. 600 டிவைடட் பை ஏர்லியஸ்ட் இயர் தான் பேஸ் இயர் டிவைடட் பை 400 இன்ட்டு 100. ஸோ இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். தென் வி கெட் 150%. ஸோ 150ன்னு 2017-18க்கு நேராக என்ட்ரி பண்ணிடுறோம். அடுத்தது அதர் இன்கம். அதர் இன்கம் 200 இருக்குது. 200 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அப்போ 200 டிவைடட் பை 100 இன்ட்டு 100னா இந்த 200 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 200. ஸோ 200
பர்சன்டேஜ். அதுதான் அதர் இன்கம்க்கு நேராக 200 அப்படின்னு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அடுத்தது 800. டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது? 800 டிவைடட் பை 500 earliest year the base year into 100. So 800 divided by 500 into 100 போட்டால் நமக்கு என்ன 5 டேபிளில் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 160% கிடைக்கும். ஸோ அதுதான் டோட்டல் ரெவன்யூக்கு நேராக நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 350 இருக்குது. 350 divided by 200 into 100. So 350 divided by 200 into 100. ஸோ 2 ஜீரோவையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 7 2s are 14, 7 பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ 175% கால்குலேட் பண்ணால் கிடைக்கிது. அதை தான் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு நேரம் 175ன்னு என்ட்ரி பண்ணுறோம். ஸோ 350 divided by 200 into 100 we get 175. தென் லாஸ்ட் ஸ்டெப்பு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுக்கு 2017-18 10% கால்குலேட் பண்ணணும். 450 இருக்குது. 450 divided by 300 into 100. ஸோ 450 divided by 300 into 100. ஸோ 2 ஜீரோவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். தேர்ட் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 450க்கு 1 3s are 3 பேலன்ஸ் 1 இருக்கும். 3 5s are 15, அதனால் 5 பேலன்ஸ் 0 இங்கே என்ட்ரி பண்ணிடும். ஸோ 150%. அதை தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுக்கு நேராக 150 அப்படின்னு என்ட்ரி பண்ணுறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா.